இங்கே நம்ம எல்லாரையும் காயப்படுத்துறது ஒன்று மட்டும்தான், வெறும் ஒரு வார்த்தை. நொடிப்பொழுதில் நேரங்கள் ஓடினாலும் காயங்கள் ஆறவில்லை. சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் என்னை மெழுகேற்றுகின்றது. விழித்திறந்து காத்திருந்தேன், வெளிச்சம் வாராதோ என்று. நான் யாரென்று சொல்வது நான் கடந்து வந்த பாதைகளும் நான் பட்ட கஷ்டங்களும் மட்டுமே சொல்லும் நான் யார் என்று. இன்னைக்கு மாற நாளைக்கு மாறன்னு வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டே தான் இருக்கேன். நம்ம எல்லாரும் அவன் லைஃப் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா தான் தெரியும் நம்ம என்ன பண்ணோன்னு. യാത്രക്കാർ ദയവായി ശ്രദ്ധിക്കുക. ട്രെയിൻ നമ്പർ 3333 is at platform number 3. சின்ன வயசில் என்னை தடுமாற வச்ச ஒரு சொல் இப்போ வரைக்கும் நான் பாதிப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. டேய் நானும் வரேன்டா. அவன் கூட விளையாடாதடா, அவனுக்கு படிக்கவும் தெரியாது விளையாடவும் தெரியாது. சின்ன வயசுலேயே திறமை இல்லைன்னு சொன்னதால் உண்மையாலேயே திறமை இல்லையோன்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி உருவாச்சு. என்னை யோசிக்க வச்ச தருணம் அது. கம்பேரிசன் என் லைஃப்பில் வந்த அடுத்த சொல். அருவிக்கு காலேஜும் முடிய போது உனக்கு இருக்க அரியருக்கு பிளேஸ்மெண்ட் ஆகுமா தெரியல. அஜய் கிட்ட இருக்க மாதிரி காசும் பேக்ரவுண்டும் இருந்தால் எங்கள் வீட்டில் நான் பேசுவேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு பேஷனை தேடி போனால் என்ன தான் நம்ம ஃப்ரெண்ட் நம்மளை மோட்டிவேட் பண்ணாலும் ரியாலிட்டி இதுதான் உடச்சி சொல்லும்போது அந்த சொல் என்னை தடுமாற வச்சுது. மேட்ரிக்ஸ் இதுதான் தெரிஞ்சாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை இதெல்லாம் மாறாதோன்னு. இப்போ எனக்கு ஞாபகம் வருது ஒன்று மட்டும்தான், a meaningful silence is always better than a meaningless words. சில பேர் பேசுகிற சொல்லெல்லாம் நம்மளை தடுத்து நிறுத்ததில்லை. நம்ம பேசுகிற சொல் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றவும் செய்யுது, அழிக்கவும் செய்யுது. அந்த வார்த்தையோட தாக்கம் இன்னும் என்னை தடுமாற வச்சுட்டே தான் இருக்குது. அது இன்னும் மாறவும் இல்லை, மாற்றவும் முடியல. நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை பேசிட்டு அவங்க நல்லா தானே இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு என்ன பயன்? இதுக்கான பதில் நான் இன்னும் தேடிட்டே தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்குள்ளே சொல்லிக்கிறது ஒன்று மட்டும்தான், எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும். எடுத்த உடனே தெரியலன்னு விட்டுறக்கூடாது. இந்த சொல்லெல்லாம் என்னை நிறுத்த போகிறதும் இல்லை, நானும் இதுக்காக நிற்க போகிறதும் இல்லை. நம்ம பண்ணுற தப்புக்கு என்ன காரணம் சொல்லலான்னு தேடுறதை விட்டுட்டு அதுக்கான தீர்வை தேடுங்க. ட்ரை பண்ணாமல் தோக்கிறத விட ட்ரை பண்ணி தோக்கிறது ஒரு மனநிறைவாச்சு தரும். இது எல்லாத்துக்கும் காரணம் சொல். முடியுமா முடியாதா நீங்களே சொல்லுங்கள்.